அன்பானவர்களே, ஒவ்வொரு கையிலையும் எத்தனை விரல்கள் இருக்கின்றன? என்ன சாமி உங்களுக்கு தெரியாத என்கிட்ட எத்தனை விரல் இருக்குது? 5 விரல் இருக்குது. உண்மை ஒரு சிலருக்கு வேணால் ஏதாவது கொஞ்சம் குறவு ஏற்பட்டிருக்கலாம். 5 விரல்கள் இருக்கின்றன. இந்த 5 விரலில் ஆண்டவரின் நற்செய்தி அடங்கி இருக்கிறது. இந்த 5 விரல்களில் ஆண்டவருடைய நற்செய்தி அடங்கி இருக்கிறது. புதுசாக இருக்குங்களா? ஆனால் இன்றைக்கி நல்லா கற்றுக்குங்க. ஆங்கிலத்தில் சொல்லுகின்றேன். ஏனென்றால் தமிழில் சொன்னால் அந்த 5 விரல்களுக்கும் அர்த்தம் வராது. 5 விரல்களில் சொல்லுங்கள். இது பாருங்கள். யூ டிட் இட் டு மீ. இதை எப்போ சொல்லுவார்? ஆங்கிலத்தில் தெரிஞ்சவங்க சொல்லலாம், இல்லாட்டி தமிழில் அதை நீ எனக்கே செய்தாய். எப்போ சொல்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து? எப்பயோ சொன்னார். எங்கள்கிட்ட கேட்டாக்கா எப்போ சொன்னார்? ஏசினார். அதை நீ எனக்கே செய்தாய் என்று எப்போ சொன்னார்? இந்த சின்ன சிறிய சகோதரர் ஒருவனுக்கு நீ இவற்றை செய்த போதெல்லாம் எனக்கே செய்தாய். அதை எப்போ சொல்லுவார்? இறுதி தீர்ப்பு என்று ஒரு ஓமையை அமைத்து அந்த தீர்ப்பிலே தன்னுடைய வலப்பக்கமும் இடப்பக்கமும் 2 பிரிவாக பிரிக்கப்பட்டு தன்னுடைய வலப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, நான் தாகமாயிருந்தேன், எனக்கு தண்ணீர் கொடுத்தாய், ஆடையின்றி இருந்தேன், ஆடை கொடுத்தாய், உணவின்றி இருந்தேன், உணவு கொடுத்தாய் என்றெல்லாம் சொல்வதை போன்று சொல்லி, அதனால் நீங்கள் தந்தை ஏற்பாடு செய்துள்ள விண்ணரசுக்குள் செல்லுங்கள் என்று சொல்லுகின்ற போது, எப்போ நீங்கள் ஆடை இல்லாமல் இருந்தீங்க, தாகமாக இருந்தீங்க, சாப்பாடு இல்லாமல் இருந்தீங்க, நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னு பதில் கேட்பார்கள். அப்போது தான் ஆண்டவர் சொல்லுவார், சின்ன சிறிய சகோதரர் ஒருவனுக்கு நீ இவற்றை செய்த போதெல்லாம் எனக்கே செய்தாய். தன்னுடைய இடப்பக்கம் உள்ளோரை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே என்னை விட்டு அகன்று போங்கள், உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்திருக்கின்ற அணையாத நெருப்புக்குள் செல்லுங்கள் என்று சொல்லுவார். ஏனென்றால் நான் தாகமாயிருந்தேன், நீங்கள் தண்ணீர் கொடுக்கவில்லை, எனவே கொடுக்கவில்லை என்று அமைந்து, அந்த வெளியில் இருக்கிற தம்பி கொஞ்சம் உள்ளவா, வெளியில் ஒரு கோயிலுக்கு வந்த பையன்தான் அப்படி போகிறான், அப்படி வரான், மறுபடி கேட்டகிஸ்து வருவான். அவன் நான் அப்போ பார்த்துக்கிறேன். எல்லாம் லைவில் போகுது, அதனால் சொல்கிறது கஷ்டமாக இருக்குது. எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எப்பா கட் பண்ணிடாத, இதை சொல்ல வைத்து விடுகின்றீர்கள். ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடன் திருநாட்களிலும் முழு பூசை காண வேண்டும் என்று வீட்டிலிருந்து கிளம்பி இங்கே வந்துவிட்ட பிறகும் கூட வெளியிலே அலைந்து கொண்டிருக்கின்றோம் என்றால், அடவ நீ என்ன கொடுக்கறது? கடவுளை பார்த்து சொல்லும் வார்த்தை, நீ என்ன கொடுக்கறது? எனக்கு மோட்சம், நானே போய் உட்காந்துக்கிறேன் நரகத்தில். பாண்டவர்களே, ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்திற்கு வருகின்றோம். இந்த நாளில் நான் சொன்னேன் 13 அன்லக்கி நம்பர் என்று சொல்வார்கள். ஆனால் இன்று லக்கியஸ்ட் நம்பர். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டின் பொதுக்காலம் 13ஆம் ஞாயிறு. அருமையான வாசங்களை நமக்கு கடவுள் கொடுத்து கொண்டிருக்கின்றார். எனவே ஆண்டவர் சொல்லுகின்ற அந்த நற்செய்தி 5 விரலில் அடங்கியிருக்கிறது. எனக்கே செய்தாய். யூ டிட் இட் டு மீ. தமிழ் சொன்னாக்கா நீ அதை எனக்கே செய்தாய். ஒத்து வராது. நல்லா ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. சற்று மனதில் ஆழமாக வைத்து கொள்ளுங்கள். நீ அதை எனக்கே செய்தாய், இதில் அடங்கி இருக்கிறது என்று அன்னை தெரேசா சொல்லுகின்றார்கள். எனவே உன் வாழ்க்கை முடிந்து நீ அந்த இறுதி தீர்ப்புக்காக காத்து கொண்டிருக்கின்ற போது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய புத்தகத்தை, நம்முடைய வாழ்வின் புத்தகத்தை திருப்பி பார்த்து, அந்த புத்தகத்திலே பார்த்து நமக்கு தீர்ப்பு சொல்லுவார். அது உண்மைத்தான். ஆனால் அவர் சொல்வதற்கு முன்னால் உன் விரல்கள் உனக்கு தீர்ப்பு சொல்லும்.
உன் விரல்கள் உனக்கு தீர்ப்பு சொல்லும். நீ எனக்கு செய்தாய், நீ எனக்கு செய்யவில்லை என்று தீர்ப்பு சொல்லும் என்று சொல்லுகின்றார். எதையெல்லாம் செய்தோம்? இந்த வறட்சியின் காலம், கொடுமையான வறட்சி, உஷ்ணம், இவ்வாறு இருக்கின்ற இந்த நேரத்திலே தண்ணீர் யாராவது கொடுக்க மாட்டார்களா என்று எண்ணிக்கொண்டிருப்போம். ஒரு சிறுமி தன்னுடைய தாயிடம் சென்று, இன்னைக்கு ஆண்டவர் என்னை பார்த்து முகமலர்ச்சியோடு சிரித்தார் என்று சொல்லுகின்றாள். எதை வச்சுக்கிட்டு சொல்கிற, எதை வச்சுக்கிட்டு நீ சொல்கிற என்று அந்த தாய் கேட்கின்றாள். ஆம், நான் சிறுக சிறுக சேமித்து வைத்திருந்த பணம், அதை நான் எப்பொழுதும் என்னோடு வைத்து கொண்டே இருப்பேன். இன்று நான் பள்ளிக்கு செல்லும்போது அல்லது மதியம் உணவிற்காக நான் வெளியிலே வந்தபோது, ஒன்றுமில்லாத ஒரு மனிதன், தங்குவதற்கு இடமில்லாத ஒரு மனிதன், தன்னுடைய உணவிற்கு வழியில்லாத ஒரு நிலையில் தாகத்திற்காக தவித்து கொண்டிருந்த போது, நான் சேமித்து வைத்த அந்த பணத்தை எடுத்து அவனுக்கு ஒரு பாட்டில் தண்ணீர் வாங்கி கொடுத்தேன். அதை வாங்கியவுடன் அவன் என்னை பார்த்து சிரித்த சிரிப்பு இருக்கிறதே, அதனால் தான் சொல்லுகின்றாள், இன்று ஆண்டவர் இயேசு என்னை பார்த்து சிரித்தார். சிரித்தார். எப்போதாவது இப்படிப்பட்ட ஒரு இரக்க செயலை செய்திருக்கின்றோமா? அப்போ கண்டிப்பாக அந்த சொல்லும், யூ டிட் இட் டு மீ, நீ எனக்கே செய்தாய், நீ எனக்கே செய்தாய். இதுதான் இன்றைய வாசகங்களின் மைய கருத்தாக அமைந்திருக்கின்றது. முதல் வாசகத்திலே எலிசா என்ற இறைவாக்கினர், அவர் அந்த சூனாம் நாட்டிலே இருக்கின்ற அந்த இடத்திற்கு செல்லுகின்ற போதெல்லாம் ஒரு பணக்கார வீட்டை சேர்ந்தவர்கள் அவர் வரும்போதெல்லாம் அவருக்கு உணவு கொடுப்பார்கள். எனவே அந்த பெண்மணி சொல்லுகின்றால், இவரை பார்த்தால் ஒரு இறைவாக்கினர் போல், கடவுளின் மனிதர் போல் இருக்கின்றார். எனவே இவர் வருகின்ற போதெல்லாம் நம்மிடம் சாப்பிட்டு விட்டு செல்லுகின்றார். ஆனால் எங்கே தங்குகின்றாரோ தெரியாது. எனவே நமது வீட்டின் மேல் மாடியிலே, மொட்டை மாடி தான், அங்கே 4 பக்கமும் சுவர் எழுப்பி மேலே கூரை அமைத்து அதிலே ஒரு டேபிள், கட்டில், சேர் இதையெல்லாம் வாங்கி போட்டு அவர் இந்த வழியாக செல்லுகின்ற போது ஓய்வெடுத்து விட்டு செல்லுமாறு நாம் செய்யலாம் என்று மனைவி அந்த கருத்தை கொடுக்க, கணவன் அதற்கு உடன்பட்டு ஏன் வீண் செலவு என்றெல்லாம் சொல்லாமல் அவர்களுக்காக ஏற்பாடு செய்கின்றார்கள். அடுத்த முறை வருகின்ற போது அவர்கள் அங்கே தங்குகின்றார்கள். எனவே அந்த எலிசா என்ற இறைவாக்கினர் தன்னுடைய உதவியாளர் கேசகி என்பவன், அவன் அடுத்த ஒரு கொடுமையான ஒரு செயலை செய்வான். அது அந்த வேதாகமத்தை படிக்கின்ற போது நமக்கு தெரியும். அங்கே இவள் இப்படிப்பட்ட காரியத்தை நமக்கு செய்கின்றாளே, இவளுக்கு நாம் என்ன செய்யலாம், பிரதிபலனாக என்ன செய்யலாம் என்று கேட்கின்ற போதுதான் அந்த உதவியாளர் சொல்லுவார், இவ்வளோ நல்ல குணம் படைத்தவர்களுக்கு கடவுள் ஏதோ குறை வைத்திருக்கின்றார், குழந்தை இல்லை. எனவே அந்த குழந்தையை கொடுக்கின்றேன் என்று சொல்லவில்லை, மாறாக அவர்களை வரச்சொல் என்று அழைத்து அவர்களுக்கு அடுத்த ஆண்டு இதே பருவத்தில் உனக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான். அவர்கள் செய்ததெல்லாம் என்ன? போகும்போதும் வரும்போதும் உணவு கொடுத்தது. அதற்கு அடுத்தபடியாக இன்னொரு மேன்மையான ஒரு செயலை, தங்குவதற்கு இடம் கொடுத்தது. இந்த காரியத்தை தான் செய்தார்கள். அப்படி செய்த அவர்களுக்கு அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுக்கின்றார். யூ டிட் இட் டு மீ, எனக்கே செய்தாய், நான் இப்போது உனக்கு செய்கின்றேன், நான் இப்போது உனக்கு செய்கின்றேன். இதுதான் கடவுள் கொடுக்கின்ற மாபெரும் கொடை என்பார்களே. இன்றைய நற்செய்தியில் அதைவிட இன்னும் சிறப்பாக இங்கே முதல் பகுதியை வாசிக்கின்ற போது, அம்மாகிட்ட அன்பு காட்டக்கூடாது, அப்பாகிட்ட அன்பு காட்டக்கூடாது, மகன்கிட்ட அன்பு காட்டக்கூடாது, மகள்கிட்ட அன்பு காட்டக்கூடாது என்று சொல்லப்பட்டிருப்பதை போன்று நமக்கு தோன்றும். என்னை விட மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோர், நீ அவர்களை நேசி. அவர்களெல்லாம் கண்ணுக்கு எதிரிலே ஒரு நாள் இறந்து விடுவார்கள். ஆனால் கண்ணுக்கு எதிராக இறந்துவிடும் அவர்களை அன்பு செய்வதை விட என்றுமே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னை அன்பு செய், அவர்களை விட அதிகமாக என்னை அன்பு செய் என்ற படிப்பினையை கொடுத்து விட்ட பிறகு, உன்னை ஏற்றுக்கொள்கிறவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார், என்னை ஏற்றுக்கொள்கிறவர் என்னை அனுப்பிய தந்தையை ஏற்றுக்கொள்கின்றார். இங்கே இயேசு தன்னை என்னில் இணைத்து கொள்ளுகின்றார், நம் ஒவ்வொருவரையும் இணைத்துக் கொள்ளுகின்றார். நம் கண்ணால் காணக்கூடிய ஒவ்வொருவரோடும் தன்னை இணைத்துக் கொள்கின்றார். ஏனென்றால் நாம் ஞானஸ்தானத்தின் வழியாக அவரோடு இணைக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே நான் அவருடைய அங்கத்தினராக, உறுப்புகளாக மாறிவிடுகின்றேன். எனவே அந்த வகையில்தான்
உன்னை ஏற்றுக்கொள்ளுகின்றவர் என்னை ஏற்றுக்கொள்ளுகின்றார் என்று சொல்லுகின்றார். அப்படி இருக்கின்ற உனக்கு நீ என்னுடைய சீடன் என்பதற்காக ஒரு சிறு கிண்ணம் தண்ணீர் கொடுத்தாலே போதும், கண்டிப்பாக அவர்களுக்கு நான் கைமாறு கொடுப்பேன் என்று சொல்கின்றார். எனவே இந்த வகையில் பார்ப்போம், எந்த அளவிற்கு கைமாறு கடவுள் எனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார், தினம் தினம் கொடுத்து கொண்டிருக்கின்றார். இந்த கைமாறு எல்லாம் நாம் பிறருக்கு செய்கின்ற போதுதான் எனக்கு கிடைக்கும் அன்பார்களே. ஆனால் இன்று ஒரு சிலர் சொல்வார்கள், சோத்து கையால் காக்கா ஓட்ட மாட்டான் அப்படின்ட்டு. சோத்து கையால் காக்கா ஓட்ட மாட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் சாப்பிட்டுட்டு இருக்கிறான், அந்த நேரத்தில் காக்காவை ஓட்டுனாக்கா எங்கள் கையில் இருக்கிறது செதறிடுமோ, காக்காவுக்கு உணவாக போயிடுமோ அப்படிங்கிறதுக்காக தான் அதை சொல்லுவார்கள், சோத்து கையால் காக்கா ஓட்ட மாட்டான் அப்படின்ட்டு. அந்தளவுக்கு கூட இரக்கம் இல்லாதவனாக அவன் இருப்பான் என்று தான் சொல்லப்படுகிறது. அப்படி இருக்கின்ற போது அவனுக்கு எப்படி இரக்கம் காட்டுவார்? எனவே நாம் எந்த அளவிற்கு கொடுக்கின்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு கொடுக்கப்படும். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே 13ஆம் அதிகாரத்தில் இவ்வாறு சொல்லப்படுகிறது, 1-2 வசனங்களிலே, சகோதர அன்பில் நிலைத்திருங்கள். சகோதர அன்பு, ஒருவரை ஒருவர் அன்பு செய்வதில் நிலைத்திருங்கள் என்று சொல்லிவிட்டு, அந்நியரை வரவேற்று விருந்தோம்ப மறவாதீர்கள். அந்நியரை வரவேற்று விருந்தோம்ப மறவாதீர்கள். இவ்வாறு விருந்தோம்பியதால் சிலர் தாங்கள் அறியாமலேயே வானதூதர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தியது உண்டு. எனவே அந்நியர்களுக்கு நீ செய்கின்ற போது ஆண்டவனுக்கு செய்வதாக விண்ணகத்தில் மகிழ்கின்றார்கள் வானதூதர்கள் என்று அங்கே எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் சொல்லப்படுகிறது. லூக்கா நற்செய்தியிலே நாம் வாசிப்போம் அன்பார்ந்தவர்களே, நமக்கு பிரதிபலன் எப்படி கொடுக்கப்படும் என்பதை பற்றி. கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். எவ்வாறு கொடுப்பார் என்று இயேசு சொல்லுகின்றார், நான் சொல்லவில்லை. அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். எனவே நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். எனவே இன்று இப்படிப்பட்ட ஒரு படிப்பினை நமக்கு கிடைத்திருக்கின்ற போது நாம் விரல்களை பார்க்கின்றோம், எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருப்போம். இந்த விரல் இன்றிலிருந்து நமக்கு ஒரு நற்செய்தியை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். யூ டிட் இட் டு மீ. நீ எனக்கே செய்தாய், எனக்கே செய்தாய், எனக்கே செய்யவில்லை, எனக்கே செய்தாய், எனக்கே செய்யவில்லை. உங்களுடைய இரக்க செயல்கள் வழியாக நீங்கள் செய்து கொண்டிருப்பது யாருக்காக? இயேசுவுக்காக செய்யாமல் பிறருக்காக செய்கின்ற போது விண்ணகத்தில் பிரதிபலன் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் உந்தப்பட்டவர்களாக பிரசனேகத்தோடு வாழ்வதற்கு தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமீன்.